வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இந்த வாரம் யாருக்கு பார்க்குறேன்னா, இந்த வாரம் அந்த வீடியோ வந்து டெடிகேட்டட் டு ஐடி ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த வாரம் நம்ம வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். எதுக்கு ஒரு செக்டாருக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு வீடியோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் வர எனக்கு. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்டர் வந்திருந்தாரு. இது கேஷுவலாக நாங்கள் பேசிட்டே இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட் அவர் ரைஸ் பண்ணார். சார், எங்கள் டீமில் ஒரு 25 பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நாள் செஷன் எடுக்க முடியுமா அப்படின்னாரு. கேட்டேன், என்ன ஜென்ரல் ஃபினான்ஷியல் பிளானிங் பேஸ்ட் செஷனா, என்ன மாதிரி செஷன் எடுக்கணும்னு கேட்டேன். இல்லை சார், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி செஷன் எடுக்கணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி? என்ன ஐடியில் இருக்க பசங்களாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். சார், எங்கள் டீமில் இருக்கிறதுல 25 பேரில் 23 பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டே பண்ணுறது இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐடில வேலை செய்யறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதே இல்லையா? இது உங்களுக்கு உண்டு ஆச்சரியம் இல்லை, எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் நினைக்கிறேன், இவங்க அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க செலவுகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, அதனால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலையா, இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேலே நாட்டம் இருக்கிறதுனால இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுடுறாங்களா, இல்லை அவங்களுக்கு செய்கிறான கைடு இல்லையா? இதில் என்ன ஆன்சர் எனக்கும் தெரியல. நான் இப்போ வந்து ஐ ஹவ் டு செட் கான்சன்ட்ரேஷன் ஆன் திஸ். இது நிறைய நம்மளோட கிளைண்ட்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மள்கிட்டயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரேண்டமாக இருக்கிறாங்க. இட்ஸ் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் கைஸ் ஆர் ஒர்க்கிங் தி ஏஜ் பியாண்ட் 30-40 மேலே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங் ஃபார் லாங் டேர்ம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க முதலீடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ப்ரோ பண்ணிட்டு நாங்கள் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸில் இதே பேஸ்ட் ஆன் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நான் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க சீக்கிரமா நிறைய ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? நிறைய இது வந்து நிறைய இடத்துல இந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ் கூட சில நிறைய எழுதிக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஃபாஸ்ட் பீரியட்ல பணம் சம்பாதிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன்ல இருக்கிறாங்க. என்ன ஒரு ஐடியா வந்துடுறாங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நமக்கு தெரியும், ஒர்க் ப்ரெஷர் கூட ஒரு சின்ன பொண்ணு வந்து என்டையர் லைஃப் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு விஷயங்கள் இல்லை. ஏன்னா என்ன இது, சேலரி ஜாஸ்தியாக கொடுக்கணும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் டைம் லிமிட்டும் ஷார்ட் பீரியட்ல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஷார்ட் பீரியட்ல டைம் லிமிட்ல முடிக்கணும்னால என்ன ஆகுது, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேலரி ஜாஸ்தி வருது. மேபி வேலைக்கு சாரும்போதோ 1 year 2 years டவுன் க்ரோத் இருக்கும்போது இட் இஸ் ஓகே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒர்க் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் ப்ரெஷர் வரும்போதுனால வேலையை விட்டுட்டு நம்ம வந்து கடகடன்னு நிறைய சேர்த்து வச்சுனா வேலையை விட்டுட்டு போயிடலாம், வேற ஏதாவது ஒரு லெஸ் ப்ரெஷர் ஜாபுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அதிக ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறது ஃபேக்டான விஷயங்கள் தான். அதுல ஐடில வேலை செய்யறவங்க முதல்ல எந்த முதலீடு இலக்கு வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க சார்? இப்போ நம்ம பார்க்கலாம், இலக்குகள் வந்து அவங்களோட வாழ்க்கை தன்மையை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு வயசுல ஸ்டார்ட் பண்றாரு, அவர் வந்து 7 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆயிடும், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி ப்ரெஷர் ஜாப்லேருந்து நான் ஐ ஷுட் மூவ் அவுட் அப்படின்னு நினைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 22 வயசுல ஜாயின் பண்றாரு. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒருத்தர் நம்மள்ட்ட கிளைண்டா ஜாயின் பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு என்னன்னா, சார் இந்த ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, 8 to 10 yearsக்குள்ள நான் மேக்ஸிமம் சேர்த்துட்டு வெளியில போகணும் அப்படின்னா நான் என்ன கோலுக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கும் அதுக்கு ஒத்த மாதிரி உகந்ததா இருக்கு. இப்போ பார்க்கலாம், 8 to 10 yearsல நான் வெளில போனால் நம்ம எதுக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஓரியன்ட் கோல்ஸாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன் ரிட்டையர்மெண்ட் ஓரியன்ட் கோல்ஸ்னா, அப்போ உங்களுக்கு கையில் பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு ஜாப் டு இன்னொரு ஜாப் ஜம்ப் பண்ணும்போது இப்போ பேங்க் பேலன்ஸ் ஒரு 15 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாப் நீங்க அப்ரோச் பண்றது உங்களோட ஸ்டைலே மாறிடும். இல்லை பயந்து இருப்பீங்க, பேங்க் பேலன்ஸ் 2 லட்சம் 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்னொரு ஜாப் ஜம்ப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. திடீர்னு அங்கே போய் ஏதாவது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா நம்மளால சஸ்டெயின் ஆக முடியுமா இப்படின்னு ஒரு பயம் வரலாம். அப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்க இன்டர்வியூ போறதா இருக்கட்டும், ஜாப் சூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போ கண்டிப்பா நீங்க உங்களுடைய இலக்குகளை எதுல ஸ்டார்ட் பண்ணணும்னா, 22 வயசுல நான் ரிட்டையர்மெண்ட் நோக்கி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ரிட்டையர் ஆக போறது இல்லை, ஆனா கையில பணம் இருந்தா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி ஆயிடும். அந்த வேற மாதிரி ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒன்று பண்றோம், டெஸ்டிமோனியல்னு எடுக்கிறோம். நம்ம இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பணம் கையில இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கோ, செல்ஃபா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு வீடியோ டெஸ்டிமோனியலே நாங்கள் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 or 2 monthsல ஸ்டார்டிங் டெஸ்டிமோனியல் சீரிஸ், அதுல எங்க இன்வெஸ்டர் வச்சு பேச வைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில வேலைக்கு சேர்ந்தோடனே முதலீட்டு தொடங்கணுமா இல்லை இன்சூரன்ஸ் தொடங்கணுமா சார்? நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலக்குகள் அடிப்படையில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணோம். இன்சூரன்ஸா முதலீடா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேரண்ட்ஸ்க்கு வசதி இல்லை, நான் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன், நான் நிறைய கடன் வாங்கி தான் நான் படிச்சு மேலே வந்திருக்கேன்.
இது சராசரியா இந்தியாவில் நடக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள்ல நடக்கிறது. குழந்தைங்கள்லாம் ஃபேமிலியா பேரண்ட்ஸால முடிய முடியாது, யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி லோன் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆல்ரெடி லைபிலிட்டிலே இருக்கிற ஃபேமிலியா இருக்கிறது, எஸ்பெஷலி இந்த ஃபார்மரா இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் ஏற்கனவே அவங்க லைபிலிட்டியில் இருக்கிறாங்க, இன்னொரு லைபிலிட்டியும் ஆட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க எடுத்த உடனே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நான் அட்வான்டேஜ் சொல்லுவேன். நார்மலாக வேலைக்கு செய்கிறவங்க முதலீட்டு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதான் தியரி சொல்லுது. ஆனால் ஏழ்மையான குடும்பங்கள்லேருந்து வரவங்களை அது மாதிரி பண்ண முடியுமா? டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்றும் பெருசாக செலவு கிடையாது. நீங்கள் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாமல் கூட அட்லீஸ்ட் ஒரு 50 lakhsல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மேபி ஒரு 6000 7000 ரூபாய் ப்ரீமியம் இருக்கும். அப்போ மாதம் 600 இருக்கும். ஒரு மாதம் 600 பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துறீங்க. அது மாதிரி ஏழ்மையில் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், பேரண்ட்ஸுக்கு என்னோட பணம் முக்கியமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, நானே சம்பாதிப்பேன், என் கனவுகள் முதல்ல என் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கள் ஃபேமிலி. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிரச்சனை ஆனால் அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணுமா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தான் இன்சூரன்ஸ். இப்போ என் பேரண்ட்ஸ் என் மேலே வச்சுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்போ நான் முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்னா மொத்த பணத்தை எடுத்துன்னு போய் டேர்ம் இன்சூரன்ஸ் போட போகிறது இல்லையா? என்னோட மாத சர்ப்ளஸ் வந்து ஒரு 8000 ரூபாய் வச்சுக்கோங்க. 8000 ரூபாயில நான் 600 ரூபாய் வந்து இன்சூரன்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்றேன். பேலன்ஸ் 7200 நான் முதலீடு பண்ணிக்கலாமா? அப்போ இந்த கேள்வி முதலீடா இன்சூரன்ஸான்னு கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம் முதலீடு அப்படின்னு நம்ம வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க முதலீடுகளை தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் நிறைய நேரம் போட்டிருக்கோம். 5000 ரூபாய் சேர்த்துனா 20 வருஷத்துல 75 லட்சம் ஆயிடும், 12% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய எக்ஸல்ல போட்டிருக்கோம். நம்ம சைட்ல கூட நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்கு. நிறைய சில பேர் சில கால்குலேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக நாங்கள் எங்கள் வெப்சைட்டை இப்போ டிசைன் பண்ணி நிறைய கால்குலேட்டர்ஸ் உங்களுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கும். நான் ஐடியில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு 25 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு வந்து யாரும் சரியாக பேசுறது இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வாங்க. நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஆளுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு 25 பேர் இருக்கீங்க, இல்ல 20 பேர் இருக்கீங்க, உங்க ஆபீஸ்ல ஒரு ட்ரைனர் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணா ஈஸியா இருக்கும். மேபி இயர்லி ட்வைஸ் ட்ரெயின் பண்ணா பெட்டரா இருக்குன்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர் அணுகுங்க. நாங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல பேசி ஆம்பி சொல்லியிருக்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்ல உங்க ஆபீஸ்ல வந்து செஷன் எடுக்கிற மாதிரி நாங்க பயன் பண்ணோம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏதோ வியாபாரத்தினால இவர் வந்து பேசுறாரோ அப்படின்ட்டு உங்களுக்கு வேணா இன்னொரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஏற்கனவே இருக்க ஒரு எங்களோட ஸ்டாஃப் கேட்டதுக்கு நாங்கள் ஒரு இந்த எங்களோட கிளையண்டோட கேட்டோம், அவங்க ஸ்டாஃப்ட்ட கூட நீங்கள் சொல்லுங்க ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி டிக்ளரேஷன், அதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களோட இமெயில் அட்ரஸோ ஃபோன் நம்பர்ஸோ தேவையில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இமெயில் நம்பர் ஃபோன் நம்பர்ஸ் தானே உங்களுக்கு பிஸ்னஸ் சேஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே செய்யக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் கரெக்டாக இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமல் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி இதை நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸோ மொபைல் நம்பரோ ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் ஃபாஸ்ட்டாக பணம் சம்பாரிச்சு ஃபாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகணுன்ற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. முதலீடு தொடங்கும் போது கொஞ்சம் பேஷன்ஸும் பொறுமையும் தேவை. எப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் க்ரோ ஆகணும், உங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியிலனா அடுத்த நாள் எடுத்தோடனே டீம் மேனேஜர் ஆகிடுவீங்களா? ஆக மாட்டீங்களா? டீம் லீடர் ஆனால் உங்களுக்கு நீட் டைம். அது மாதிரி முதலீடும் நீங்கள் வளர்றதுக்கான சாத்தியக்குள் இருக்குது. கிராஜுவலாக வளர்த்துட்டே வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதனால் என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எடுத்தோடனே 10,000 சேர்க்கணுமா, 25,000 சேர்க்கணுமா, 50,000 சேர்க்கணுமா, அது மாதிரி நாங்கள் சொல்லலை. ஸ்டார்ட் எனிதிங் ஸ்மால் இஸ் a great start. Start small, it will be a great start for you and it will be easy for you to achieve your financial goals. This is Suresh Parsadi, certified financial planner, partner myassetsconsolidation.com, signing off. மேலும் ஒரு சுபையான வீடியோவில் மீண்டும் ஒரு மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க சேர்க்கிறதே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்களே கேட்டுக்கோங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்களே முதலீட்டை தொடங்கிறதுக்கான சாதிக்குள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் பார்சாதி சைனிங் ஆஃப்.